இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 20 எக்ஸசைஸ் 20A. அதில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். கொஷின் வந்து ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose sides are 18 cm, 24 cm and 30 cm. இப்போ ஒரு ட்ரையாங்கிள், அதோட சைட்ஸ் வந்து ஏபிசின்னு வைக்கலாம். ஏபிசி அதில் 18 cm, 24 cm, 30 cm. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா. ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஏரியா is equal to square root of s into s minus a, s minus b, s minus c. इतना formula, इतना Heron's formula. ஓகே, இதில் வந்து எஸ்ன்னு இருக்குல்ல, இந்த வேல்யூ எஸ் வந்து half ஆஃப் பெரிமீட்ரு. பெரிமீட்டர்னால் என்னென்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம், ஈஸியாக புரியும். இதில் வந்து ஏபிசி இந்த சைடோட லெங்க்த்துன்னு வைக்கலாம். ஏயோட வேல்யூ வந்து 18, பியோட வேல்யூ 24, சியோட வேல்யூ 30. அப்போது இதில் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பெரிமீட்ரு. எஸ் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்ரு பை 2. அப்போது ஃபஸ்ட்டு பெரிமீட்ரு கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு ஏயோட ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ வந்து 18 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 24, சியோட வேல்யூ வந்து 30. அப்போ இது ஆட் பண்ணோன்னா நமக்கு 18 + 4 12, 1 42 plus 30, 42 plus 30, 72. இனி எஸ் வந்து p by 2. அப்போது s is equal to 72 by 2. இது வந்து கேன்சல் பண்ணும்போது 7 வந்து செகண்ட் டேபிளில் 3 டைம்ஸ் போகும், 1 ரிமைண்டரு. இது வந்து 1 இந்த சைடு கொண்டு போனால் 12 வந்து 6 டைம்ஸ். அப்போ s is equal to 36ன்னு கிடச்சிருச்சு. இனி நம்ம பார்த்தது வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் ஏ, s minus b, s minus c. இப்போ இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இதில் வந்து எஸ்ஸோட வேல்யூ 36. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 36 மைனஸ் ஏயோட வேல்யூ வந்து 18 இன்ட்டு எஸ்ஸு 36 மைனஸ் பியோட வேல்யூ வந்து 24 இன்ட்டு 36 மைனஸ் சியோட வேல்யூ வந்து 30. அப்போது 36 இன்ட்டு 18
into 36 minus 18 36 minus 18 வந்து 18 into 36 minus 24 12 into 36 minus 30 into 6. Okay. 36 into 18 into 12 into 6 is equal to square root of 4 6 6 5 6. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 6 6 5 6 இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு லாங் டிவிஷன் மெத்தட் இது 4 6 6 5 6. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை குரூப் பண்ணும். இப்போ குரூப் பண்ணியாச்சு, ஒரு நம்பரு இருக்குது. நீ இதோட என்னது ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும்? 2 into 2 வந்து 4. இப்போ 4 0 66 கீழே இருக்கணும். கீழே இறக்கிட்டு இங்கே மேலே இருக்கிற நம்பரை இன்ட்டு 2 பண்ணும். இப்போ 2 into 2 வந்து 4. பின்ன 4 into என்னது வந்து இதுக்கு க்ளோஸாக வருதுன்னு பார்க்கணும். 4 into 2 into 2 வந்து 42 into 2 வந்து 84. அப்போ அது 66 விட பெருசு. அப்போ 41 into 1 பண்ணு பார்க்கணும். அப்போ 41. அப்போ 41 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணும். 5 2 25 வருது. இனி அடுத்த ரெண்டு நம்பரு கீழே இருக்கணும். 2 5 5 6 ஆயிரும். இனி மேலே இருக்கிற நம்பர் வந்து இங்கே வந்து 1 இப்போ 21 கிடைக்கிது. இப்போ 21 into 2 வந்து 42 இப்படி போடணும். 4 2 டேஷ். இனி 42ல் 4 2 4 into 4 பண்ணி பார்க்கலாம். 4 4 16 1 9 4 1 6 1696 வருது. அது இதை விட சின்னதாக இருக்குது. இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம். 4 2 6 into 6 பண்ணி பார்க்கலாம். 6 6 are 36 3. இது வந்து 15 5 1 2 5 5 6. அப்போது இது கரெக்டாக வருது. அப்போது 4 2 6 6 2 5 5 6 0. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 6 6 5 6 வந்து 216. அப்போது ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 216. பின்னா இதில் வந்து ஆல்சோ ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் ஆல்டிடியூட் கரஸ்பாண்டிங் டு த லார்ஜஸ்ட் சைடு. இப்போ லார்ஜஸ்ட் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். லார்ஜஸ்ட் சைடு வந்து நம்ம மேலே இங்கே எழுதியிருக்கோம். இதில் வந்து லார்ஜஸ்ட் சைடு வந்து CA 30. அப்போது பேஸ் வந்து லார்ஜஸ்ட் சைடு 30. இப்போது ஏரியா ஃபார்முலா வச்சு நம்ம ஆல்டிடியூடை கண்டுபிடிக்கிறோம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு வந்து ஆல்டிடியூடு. இதில் வந்து நமக்கு பேஸ் தெரியும் 30.
ஏரியா தெரியும் 216. 216 is equal to 1/2 into base வந்து 30 into a. இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 1 டைம் 15. 216 is equal to 15a. a கண்டுபிடிக்கிறதுக்கு 216 by equal to இந்த சைடு கொண்டு போகணும் 15. அப்போ 216 by 15 is equal to a. need 216 divided by 15. இது வந்து டிவைட் பண்ணும்போது 14.4 கிடைக்குது. அப்போ 14.4 centimeter is equal to altitude. Okay. Third one வந்து the length of three sides of a triangle are in the ratio 3:4:5. Find the area of a triangle if its perimeter is equal to 144 centimeter. Okay, perimeter நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து perimeter is equal to 144 centimeter. எல்லா சைட்ஸ் வந்து A B C வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கு. 3:4:5. அப்போ இது ரேஷியோ வந்து எக்ஸ்ன்னு வைக்கலாம் இந்த வேல்யூவை 3x. அப்போது பெரிமீட்டர் வந்து ஈக்குவல் டு A + B + C is equal to பெரிமீட்டர். பெரிமீட்டரோட வேல்யூ நமக்கு தெரியும் 144. அப்போ 144 is equal to A + B + C. A ஓட வேல்யூ வந்து 3x, B ஓட வேல்யூ வந்து 4x, C ஓட வேல்யூ வந்து 5x. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 4 + 3 வந்து 7, 7 + 5 வந்து 12. 12x is equal to 144. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 12 இந்த சைடு கொண்டு போகணும். 144/12 is equal to x. இப்போ இது டிவைட் பண்ணும்போது 12 × 12 144. அப்போ x is equal to 12 கிடைக்குது. x is equal to 12. இனி find the area of a triangle. சரி, இனி எல்லா சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 3 × x, எக்ஸோட வேல்யூ வந்து 12. அப்போ 3 × 12, 4 × 12, 5 × 12. இப்போ 3 × 12 வந்து 36. A is equal to 36. B வந்து 4 × 12, 4 × 12 வந்து 48. C ஓட வேல்யூ வந்து 5 × 12, அது வந்து 60. சரி, ABCயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து ஏரியா. ஏரியா இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோன்னா S × S - A, S - B, S - C. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோன்னா எல்லா 3 சைடும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஹெரான்ஸ் ஃபார்முலா. சரி, ஹெரான்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து P/2. Pயோட வேல்யூ வந்து 144ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 144/2 is equal to வந்து 2
7 2. அப்போ S ஓட வேல்யூ வந்து 72. S is equal to 72. சரி, இனி ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், சி வேல்யூ தெரியும். சரி, இன்னும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். S ஓட வேல்யூ 72. 72 into 72 minus ஏயோட வேல்யூ 36. 72 minus பியோட வேல்யூ 48. S ஓட 72 minus சியோட வேல்யூ வந்து 60. 72 into 72 minus 36 வந்து 36 into 72 minus 48 வந்து 72 minus 48 24 into 72 minus 60 வந்து 12. சரி, இது மல்டிப்ளை பண்ணும்போது 72 into 36 into 24 into 12 வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 4 6 4 9 6. இதுதான் வேல்யூ. நீ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 7 4 6 4 9 6 குரூப் பண்ணலாம். 7 4 இது வந்து 8 8s are 64. 64 மைனஸ் பண்ணாங்கன்னா 10 கிடைக்குது. 10 இனி 64 கீழே இருக்கலாம். இனி இது வந்து இன்ட்டு 2. அப்போ 8 into 2 வந்து 16. 16 into 8 பண்ணி பார்க்கலாம். 6 into 8 வந்து 48. 128 கிடைக்குது. One 6 8 into 8. 8 8s are 64. 8 6 are 48. 48 plus 6. 54. 1 3 4 4 செட் ஆகுதுல. 1 6 6 into 6. 1 6 6 into 6 வந்து 996. Oh. 167 into 7. இப்போ 166 இது வந்து 996. இப்போ 1064 minus 996 is equal to 68. 68 இது ரெண்டு நம்பரும் கீழே இருக்கலாம். 6896 இது 86 into 2 பண்ணி பார்க்கலாம். 120 172. 172. இனி இது 172 6 into 6. 1
1724 into 4. இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஒர்க் ஆகுது. அப்போ 8646896 அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 746496 வந்து ஈக்குவல் டு 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, இனி அடுத்தது 4th ஒன் பண்ணலாம். Fourth one. ABC is a triangle in which AB is equal to AC is equal to 4 centimeter and angle A is equal to 90 degree. அப்போ right angle. இப்படி ஒரு triangle வரைக்கலாம். இது angle A வந்து 90 degree, BC ன்னு வைக்கலாம். AB is equal to AC 4 centimeter. 4 centimeter. நீ ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இது வந்து ரைட் ஆங்கிள்டு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இதுக்கு 2 sides ஈக்குவல், பின்ன 90 டிகிரி இருக்குது. அப்போ ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் நமக்கு ஒன் பை டூ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தானே ஏரியா. சரி, ஏரியாவோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா இதில் வந்து நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து ரெண்டு சைடு எல்லா சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெண்டு சைடு ஈக்குவலு. அப்போ 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ 1/2 இன்ட்டு பேஸ் வந்து ஏசி இன்ட்டு ஏசி இன்ட்டு ஹைட் வந்து ஏபி. ஏபி இப்போ 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். இது வந்து 2 இன்ட்டு 4 வந்து 8. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் லெங்த் ஆஃப் பர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் ஏ டு பிசி. இது ஏ, இது பி, இது சின்னு வைக்கலாம். அதே ட்ரையாங்கிள் தான். அதில் வந்து பிசியோட லெங்க்த்து நமக்கு தெரியாது, ஏசியும் ஏபியும் ஈக்குவல்னு தெரியும், 4 சென்டிமீட்டர்னு தெரியும். இனி இதில் வந்து இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் ஏ டு பிசி. இதோட லெங்க்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பிசியோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். பிசியோட லெங்க்த்து என்னென்னா, பிசி வந்து ஹைபாட்டன்யூஸு, இது ரெண்டும் ஈக்குவலு. இது வந்து 90 டிகிரின்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஏசிபிசி, ஏசியும் ஏபி ஈக்குவல் 4 சென்டிமீட்டர். இப்போ பிசி வந்து ஹைபாட்டன்யூஸு. அப்போ ஹைபாட்டன்யூஸோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்போ இது வந்து ஏ வந்து 4, அதாவது பேஸு, ப்ளஸ் ஹைட்டு அது 4 is equal to hypotenuse c square.
சி ஸ்கொயர் வந்து பிசி தான் ஹைப்போட்டனியூஸ், அப்போ பிசி ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அப்போ 16 + 16 is equal to BC square. 16 + 16 வந்து 32 is equal to BC square. Square root of 32 வந்து equal to BC. இது வந்து நமக்கு இப்படி எழுதலாம், 16 × 2. அப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4. 4 square root of 2 is equal to BCயோட லெங்க்த்து. BC வந்து 4 square root of 2. Square root of 2. ஓகே, இனி இதில் வந்து the 4 square root of 2 வந்து equal to square root of 2 ஓட வேல்யூ வந்து 1.41. 4 into 1.41 தான் square root of 2 ஓட வேல்யூ BC. இது வந்து அப்போ பிசியோட வேல்யூ வந்து 1.41 into 4 வந்து equal to பிசியோட லெங்க்த் 5.64 is equal to BC. சரி, இனி பிசியோட லெங்க்த் கண்டுபிடிச்சாச்சு. இனி இதோட லெங்க்த் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 261. அது வந்து நம்மளோட ஏரியா ஃபார்முலா தான். ஏரியா is equal to 1/2 into பேஸ் into ஹைட்டு. பேஸை வந்து நம்ம லார்ஜஸ்ட் சைடாக எடுக்கிறோம். லார்ஜஸ்ட் சைடு வந்து ஹைப்போட்டனியூஸ், இப்போ பிசி. 1/2 into பிசியோட வேல்யூ வந்து 5.64. 64 into ஹைட்டு into ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. இனி 5.64ஓட ஹாஃப் எடுத்தானா ஏரியா கிடைக்கும். ஏரியா வந்து நமக்கு தெரியும் 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ஏரியா. இப்போது இந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம். 16 is equal to 5.64 into h. அப்போது 16 இது வந்து 5.64 வந்து ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகலாம். 16/5.64. இது வந்து 2 டெசிமல் டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது இன்ட்டு 100 into 100. அப்போது 1600 divided by 564. இது வந்து டிவைட் பண்ணும்போது 564 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.83 கிடைக்குது. அப்போ இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. இதுக்குன்னா ஹெச் ஈக்குவல் டு கன்சைட். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.83 சென்டிமீட்டர். இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். தி ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 36 square root of 3. the area. Find its perimeter. Perimeter நான் வந்து a plus b plus c. இப்போ இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால எல்லா சைடும் ஈக்குவலு.
அப்போ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு வைக்கலாம். அப்போ 3a இதுதான் பெரிமீட்டர். சரி, இனி ஏரியா ஆஃப் an equilateral triangle ஃபார்முலா வந்து 3 square root of 3 by 4 into a square. a square வந்து side square. ஏரியா நமக்கு கொடுத்துருக்காங்க is equal to ஏரியா. ஏரியா வந்து 36 square root of 3 நமக்கு தெரியும். is equal to a square into square root of 3 by 4. இது வந்து ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போனேன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது இன்ட்டு 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கேன்சல் ஆகும். அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 4 வந்து 144. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் ஒரு சைடோட வேல்யூ வந்து 12. இப்போ நமக்கு தெரியும் பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து 3 இன்ட்டு ஏ. அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 12. அப்போ 3 இன்ட்டு 12 வந்து 36. இதுதான் பெரிமீட்டர், 36 சென்டிமீட்டர். செவன்த் ஒன் பார்க்கலாம். செவன்த் ஒன்ல பேஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு வைக்கலாம். இது பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். ஏரியா வந்து is equal to 192 square centimeter. Find the perimeter. Perimeter கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ஃபஸ்ட்டு இது வந்து ஏன்னு வைக்கலாம். ஏரியா வந்து ஈக்குவல் டு 192 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஃபார்முலா வந்து இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏரியா is equal to 1/2 into base வந்து 24 into h. ஏரியா வந்து 192 is equal to இது வந்து 12. 192 இது 12 வந்து equal to கன்சிடர் கொண்டு போனால் by 12 is equal to h. 192 by 12 is equal to 192 by 12. இது வந்து டிவைட் பண்ணானா 16 கிடைக்குது. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 16. சரி, இப்போ ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் 16. இது வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏ பி சி. இதில் வந்து நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து டின்னு வைக்கலாம். இனி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிசி. இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தானா நமக்கு தெரியும் இது பர்பெண்டிகுலர் பைசெக்டரு. அப்போது இது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். அப்போ இது வந்து 12 சென்டிமீட்டரு. இது 12, இது ஏ, இது வந்து 16. அப்போது இது வந்து தனியாக வரைகிறோம். ஏ டி சி. அதில் வந்து 90 டிகிரி. பிசி வந்து 12.
இது வந்து 16 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இனி ஏசியோட வேல்யூ, அதாவது ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது வச்சு பைத்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் is equal to c square. சரி, இது a ஸ்கொயர் வந்து பேஸ் வைக்கலாம். bc ஸ்கொயர் ப்ளஸ் இது b வந்து abன்னு வைக்கலாம். ab ஸ்கொயர் is equal to ac ஸ்கொயர். சரி, இனி பிசி ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயரு ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் வந்து 16 ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். 12 ஸ்கொயர் வந்து 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் வந்து 256 இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயரு. இது வந்து ஆட் பண்ணும்போது 400 கிடைக்குது. 400 இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். நீ ஏசி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 ஏசி. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்து 20 இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏசியோட இதோட வேல்யூ வந்து 20. இனி இந்த ட்ரையாங்கிளில் வந்து பெரிய ட்ரையாங்கிள் 20. அப்போ இது ஈக்குவலாக இருக்கும் 20. இனி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து பெரிமீட்ரு. பெரிமீட்டர்னா என்னன்னா வந்து சம்மு. அப்போ பெரிமீட்டர் is equal to base plus 2 into a வந்து ஈக்குவல் சைட்ஸு. அது இப்படி பண்ணதுக்கு பதில் நம்ம பேஸு 24 ப்ளஸ்ஸு இது வந்து ஏசி வந்து 20, ஏபி வந்து 20. அப்போது 24 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 தான் வந்து பெரிமீட்ரு. அப்போ பெரிமீட்ரு இஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர். ஓகே, இனி 8th ஒன் பார்க்கலாம். 8th ஒன்னில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். பிடிசி வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அதில் 8 சென்டிமீட்டர் தான் லெங்க்த்து ஆஃப் ஈச் சைடு. இப்போ இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். சரி, இது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன். இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் triangle ABC minus area of triangle BDC. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ஏபிசி கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் triangle ABC இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 3 இதில் வந்து நமக்கு இது 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இந்த ஃபுல் இது வந்து 16. இனி நம்ம இந்த பெர்பெண்டிகுலரோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பிசி வந்து பேஸு, பேஸ் அது 8 சென்டிமீட்டர். இந்த ஹைபாட்னியூஸ் வந்து AC is equal to
hypotenuse is equal to 16 centimeter. AB வந்து height கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பைத்தாகரஸ் தியரம் ஃபார்முலா a square plus b square is equal to c square. இதில் வந்து நமக்கு a தெரியும், c தெரியும். a வந்து பேஸு 8 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதாவது ஹைட் ஸ்கொயரு, இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயரு ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயரு 16 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்கொயரு வந்து 256. நம்ம b ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 256 minus 64. 256 minus 64 வந்து 192. இனி b யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192. இட்ஸ் வேல்யூ ஆஃப் b. அப்போ இந்த ஹைட்டோட இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லெங்க்த்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192. சரி, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் நமக்கு தெரியும் 192, பேஸ் நமக்கு தெரியும் 8 சென்டிமீட்டரு, 1/2. இது வந்து 2 8 கேன்சல் ஆகும் 4. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 into square root of 192. இதுதான் ஏரியா. சரி, இனி ஏரியா ஆஃப் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி. சரி, இனி பிடிசியில் இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் பிடிசி, இதுக்கு வந்து நமக்கு தெரியும் இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போது சைடு வந்து ஈக்குவல் டு 8 சென்டிமீட்ரு, ஈச் சைடு வந்து 8 சென்டிமீட்ரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 into side square. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 into சைடு வந்து 8 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 into 64. 64 வந்து ஃபோர்த் டேபிளில் 16 டைம்ஸ் போகும். இப்போது ஸ்கொயர் ரூட் இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிடைக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. இனி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி. அப்போ 4 into square root of 192 minus 16 square root of 3. இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 192 இதில் ஸ்கொயர் ரூட்டை வந்து ஈக்குவல் ஆக்க போகிறோம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரு. அப்போது 4 into 192 வந்து நமக்கு 64 into 3ன்னு எழுதலாம்.
minus 16 square root of 3. இதில் வந்து 64 வெளியே எடுக்கலாம். 4 into 64 ஸ்கொயர் ரூட் வந்து 8 square root of 3. 4 into 8 வந்து 32. 32 square root of 3 minus 16 square root of 3. இது வந்து subtract பண்ணும்போது 32 minus 16 is equal to 16. அப்போ 16 square root of 3 square centimeter. Ninth one பார்க்கலாம். Find the area of area and the perimeter of a quadrilateral ABCD. பின்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க எல்லா சைடோட லெங்க்த்து. பின்ன இந்த ஆங்கிள் டிபிசி வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடு வேணும், பிசி கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிடிசி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் நமக்கு ஹைப்போட்டனியூஸ் தெரியும், பெர்பெண்டிகுலர் தெரியும், பேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ பைத்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் பிடிசி a square plus b square is equal to c square. c வந்து 169, 13 square வந்து 169. a square வந்து height square வச்சுக்கலாம். 12 square வந்து 144 plus b square. இப்போ இந்த 144 equal to சைட் கொண்டு போகலாம். இப்போ b square is equal to 169 minus 144 is equal to 25. அப்போ பேஸ் ஓட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர். சரி, இனி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிமீட்டர் is equal to எல்லா சைடோட வேல்யூவை சம் பண்ணும். ஆனால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த இன்டர்னல் இந்த சைடு தேவையில்லை. அப்போ 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 13 சென்டிமீட்டர் இதெல்லாம் சம் பண்ணும்போது நமக்கு பெரிமீட்டர் is equal to 36 சென்டிமீட்டர் கிடைக்குது. 36 சென்டிமீட்டர் வந்து பெரிமீட்டர். சரி, இனி ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி ட்ரையாங்கிள் பிசிடியோட ஏரியா கண்டுபிடிச்சி சம் பண்ணானா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். சரி, இப்போ இந்த குவாட்ரிலேட்டரலில் வந்து இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் பிடிசியை ஆட் பண்ணனா ஏரியா ஆஃப் ஏபிசிடி கிடைக்கும். சரி, இனி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி பார்க்கலாம். ஏபிடி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 8 சென்டிமீட்டர்னு தெரியும், 10 சென்டிமீட்டர்னு தெரியும், 12 சென்டிமீட்டர்னு தெரியும். இது மூணு வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. அப்போ இது ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் a scalar triangle. அப்போ ஃபார்முலா வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a s minus b s minus c, s minus a s minus b s minus c. இதில் வந்து s வந்து half of perimeter. அப்போது ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். 8 12 10 8 12 10 ஆட் பண்ணும். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8 + 12 வந்து 20 20 + 10 அப்போ 30. இப்போ எஸ் வந்து half of perimeter 30
by 2 இப்போ 15 கிடச்சிருச்சு. சரி, இனி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். s வந்து 15 into 15 minus 10 15 minus 12 இல்லை 12 15 minus 8. அப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணும். 15 into 15 minus 10 வந்து 5 into 15 minus 12 வந்து 3 into 15 minus 8 வந்து 7. சரி, இனி 15 into 7 into 3 into 7 வந்து 15 into 5 into 3 into 7 square root of 1575. அப்போ வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1575 வந்து 39.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 39.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் த ஏரியா. இனி நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிசி கண்டுபிடிக்கலாம். பிடிசியோட ட்ரையாங்கிள் பிடிசி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 சென்டிமீட்டரு 5 சென்டிமீட்டர் கிடைக்குது. 5 சென்டிமீட்டர் தான் பேஸு. இது வந்து 90 டிகிரின்னு நமக்கு தெரியும். பர்பெண்டிகுலர் வந்து 12 சென்டிமீட்டர், ஹைப்போட்டனியூஸ் வந்து 13. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நமக்கு நமக்கு 1/2 into base into height ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏரியா வந்து 1/2 into base into height. அப்போ 1/2 into base வந்து 5 சென்டிமீட்டரு, height வந்து 12. 5 into 12, 2 12 கேன்சல் ஆகும், 6. 5 into 6 வந்து 30. அப்போ 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி 39 பாயிண்ட் இனி ஏரியா ஆஃப் quadrilateral ABCD is equal to 39.7 centimeter square plus 30 centimeter square. 69.7 centimeter square. The area of quadrilateral. 10th one பார்க்கலாம். The base of a triangular field is 3 times its height. If the cost of cultivating the field is 36.72 per 100 meter square. இப்போ ரேட் வந்து 36.72 per 100 meter square. இது பின்ன டோட்டல் காஸ்ட் வந்து total cost is equal to 49,572. இப்போ find the base and height. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏரியா ஆஃப் a triangular field கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் triangular field is equal to total cost by rate. 49,572
3.572 by rate 36.72 by 100. இப்போ இந்த by 100 வந்து நியூமரேட்டர் கொண்டு போனானா இன்ட்டு 100 ஆயிரும், இன்ட்டு 100. இப்போ இந்த டெசிமல் போய்க்கணும்னா இன்ட்டு 100ன்னு இன்னொரு தடவை பண்ணும். மேலேயும் டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளைட் பை 100. அப்போ நமக்கு கிடைக்கிற இது ஈக்குவேஷன் வந்து 495720000 divided by 3672. இப்போ இது டிவைட் பண்ணலாம். 495720000 divided by 3672. இது 1ன்னு போட்டுட்டு 3672 இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 5821. இப்போ 2 கீழே இறக்கிட்டு 3672 இன்ட்டு 3 பண்ணி பார்க்கலாம். 6 7 3 சார் 21 இது வந்து 8 + 2 0 3 3 சார் 9 + 2 11016. இப்போ 4 இன்ட்டு 4 பண்ணால் இதை விட ஜாஸ்தியாகும். இப்போ 3 பண்ணலாம். 311016. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 6381 0 கீழே இருக்கும். இனி இந்த 18360 வந்து 3672ஓட இன்ட்டு வாட் இஸ் ஈக்குவல் டு 18360ன்னு பார்க்கணும். 0ல் எண்ட் ஆகிறதுனால நம்ம 5ல் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3672 இன்ட்டு 5 0 1 6 3 33 3 8 1. அப்போது 18360 வருது. அப்போது 1351860. இப்போ இந்த 3 0 மேலே ஆக்கிட்டோன்னா நமக்கு 135. அப்போ ஏரியா கிடைக்கும். ஏரியா ஆஃப் triangular field is equal to 135000. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பேஸும் ஹைட்டு. சரி, நமக்கு தெரியும் ஏரியாவோட ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து the base of the triangular field is 3 times of its height. Let height be h. இப்போ base வந்து 3 times of its height. அப்போ base is equal to 3h. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போது ஏரியா வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது 13500. 13500 is equal to 1/2 into base வந்து 3h into h. இப்போ 13500 is equal to 3h into h வந்து 3h square by 2. இப்போ
இந்த 2 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போனாங்க 135,000 இன்ட்டு 2. இந்த 3 வந்து ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போனால் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். அப்போ இது தேர்ட் டேபிளில் நம்ம இது கேன்சல் பண்ணலாம். இது வந்து 4 1 இங்கே 5 0 0 0 45,000 இன்ட்டு 2 அப்போ 90,000. 90,000 is equal to h square. இனி h கண்டுபிடிக்கணும்னா square root of 90,000. square root of 90,000 வந்து 300 is equal to h. height கண்டுபிடிச்சாச்சு. நீ பேஸை கண்டுபிடிக்கணும். பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டு. அப்போது ஹைட் இன்ட்டு 3 பண்ணி பார்க்கலாம். ஹைட் இன்ட்டு 3 அப்போ 300 இன்ட்டு 3 300 இன்ட்டு 3 வந்து 900 மீட்டர். the height the height the base. Okay. Eleventh one, the sides of a triangular field are in the ratio 5:3:4 and its perimeter is 180 meter. Find its area. சரி, நீ ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு வைக்கலாம். 5x + 3x + 4x இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்ரு 180 மீட்ரு. இப்போ 5x + 3x வந்து 8x, 8x + 4x வந்து 12x இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 180 by 12. அப்போது x is equal to 15 மீட்டரு. இனி 5:3:4 வந்து 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 15 3 இன்ட்டு 15 4 இன்ட்டு 15. 5 into 15 வந்து 75. 3 into 15 வந்து 45. 4 into 15 வந்து 60. இதுதான் 3 சைடு. இனி நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். s into s minus a, s minus b, s minus c. சரி, இனி இதில் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 180. அப்போது எஸ்ஸோட வேல்யூ வந்து half ஆஃப் பெரிமீட்டர். அப்போது 180 by 2 அப்போ 90. 90 is equal to s. இனி இது சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இது a, இது b, இது cன்னு வைக்கலாம். அப்போ s வந்து 90. 90 இன்ட்டு 90 மைனஸ் a வந்து 75 இன்ட்டு 90 மைனஸ் 45 இன்ட்டு 90 மைனஸ் 60. இனி நம்ம 90 இன்ட்டு 90 minus 75 15 into 90 minus 45 வந்து 45 into 90 minus 60 வந்து 30. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம்.
into 45 into 30. இது மல்டிப்ளை பண்ணலாம். 90 into 15 0 9 5 are 45 0 9 0 5 3 1 1350 into 45 0 25 2 17 1 6 0 0 12 4 12 14 1 5 0 5 7 0 6 இப்போ into 30 0 0 0 0 0 15 1 22 2 6 3s are 18 இப்போ 0 0 5 2 2 8 1 இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1822500. இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 1350. சரி, இனி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம தான் நம்மளோட ஏரியா மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா. இனி நமக்கு அடுத்தது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து altitude of the triangle corresponding to its largest side. largest side வந்து நமக்கு இப்போ A B Cன்னு வைக்கலாம். இந்த 3 different sides 75 45 60ன்னு வைக்கலாம். 75 45 60. இப்போ லார்ஜஸ்ட் சைடு வந்து பேஸு. இப்போ இது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு நமக்கு ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏரியா is equal to 1/2 into base into height. ஏரியா நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். 1350 மீட்டர் ஸ்கொயரு is equal to 1/2 into base வந்து 75 into ஹெச்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. சரி, இனி 1350 இந்த by 2 வந்து ஈக்குவல் டு கன்சைடு கொண்டு போனால் into 2 ஆயிரும். இந்த 75 ஈக்குவல் டு கன்சைடு கொண்டு போனாலும் by 75 ஆயிரும். by 75 இனி நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். த்ரீ 50 into 2 பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 0 1 7 2 2700 by 75. அப்போ by 75 இது வந்து 3 75 into 3 வந்து 270
275 into 3 வந்து 15 1 3 7 21 225 225 5 4 450 450 நீ 450 னா 75 into 6 இது வந்து 0 3 7 into 6 வந்து 42 plus 3 45 450 வருது. அப்போ 36 450 0 அப்போ இது 36 அப்போ h அதாவது ஹைட்டு is equal to 36 meter. ஓகே, இனி அடுத்தது வந்து the cost of leveling the field at a rate of 10 rupees per square meter. Cost of leveling the field rate வந்து 10 rupees per square meter. சரி, இனி நமக்கு ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா is equal to 1350. இனி ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும் 1350 into 10 அப்போ 13,500 rupees the cost of leveling the field. Okay, 12th one, each of the equal sides of an isosceles triangle or isosceles triangle isosceles triangle is 4 cm greater than its height. இப்போ இது ஹைட்டுன்னு வைக்கலாம். இது ஹைட்டு. இப்போ இது h plus 4, இது ஈக்குவல் சைட்ஸ்னு வைக்கலாம். இப்போ இது h plus 4 தான் ஈக்குவல் சைட்ஸு. If the base of the triangle is 24 centimeter, calculate the perimeter and area of the triangle. இப்போ இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால பெர்பெண்டிகுலரு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்லேருந்து லார்ஜஸ்ட் சைடுக்கு ட்ரா பண்ணான்னா அது பைசெக்ட் பண்ணும். அப்போது இது 12 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். அப்போது இந்த ட்ரையாங்கிளை இப்படி லேபிள் பண்ணுறோம். ஏ பி சி டின்னு வைக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி ஏடிசியில் இருக்கிற ட்ரையாங்கிளில் நமக்கு பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர், ஹைப்போட்னியூஸ் வந்து h plus 4, ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இது வந்து பேஸு, இது வந்து பெர்பெண்டிகுலரு. ஹைப்போட்னியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும். அப்போது 12 ஸ்கொயர் அதாவது a ஸ்கொயர்
a square plus b square is equal to c square. c square வந்து h plus 4 அதாவது ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர். இனி பேஸ் கண்டுபிடிக்கணும். பேஸு 12 சென்டிமீட்டர். எதுக்குன்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். 12 ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் வந்து 144. 144 is equal to h plus 4 whole square வந்து a square plus b square plus 2ab னு expand பண்ணலாம். a plus b whole square formula வச்சு h square plus b square 4 square இப்போ 16 plus 2 into h into 4 வந்து 8h. 8h. இனி ஹெச் ஸ்கொயரு ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஹெச் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இனி 144 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போனால் மைனஸ் 16 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 8h. 144 minus 16 is equal to 128. 128 is equal to 8h. இனி h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு h வந்து 128 by 8. இது வந்து கேன்சல் பண்ணும்போது h is equal to 16 centimeter. ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. இனி calculate the perimeter and area of the triangle. சரி, h வந்து கண்டுபிடிச்சாச்சு. h ஓட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து 16 plus 4 is equal to 20. அப்போ இந்த சைடு 20 சென்டிமீட்டர். நீ ரீட்ரா பண்ணுறேன் அதே ட்ரையாங்கிள். பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஈக்குவல் சைட்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஏ பி சி. இனி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 plus 20 plus 24. அப்போ பெரிமீட்டர் is equal to 64 சென்டிமீட்டர். இனி ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் an isosceles triangle ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் isosceles triangle is equal to 1/4 into base into square root of 4a square minus b square. இதில் வந்து b வந்து பேஸு, a வந்து ஈக்குவல் சைட்ஸு. ஓகே, இனி இது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 1/4 இன்ட்டு பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர், 24 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு a ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயரு, 4 இன்ட்டு 20 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து
பேஸ் ஸ்கொயர். அப்போ 24 ஸ்கொயர். இனி நம்ம இது சால்வ் பண்ணும்போது 1/4 இன்ட்டு 24 வந்து இது வந்து 1 2 12 6. அப்போ 6 into square root of 20 ஸ்கொயர் வந்து 400. 400 into 4 வந்து 1600 minus 24 ஸ்கொயர். square 576. 1600 minus 576 is equal to square root of 6 into square root of இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1024 கிடைக்குது. இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 32 கிடைக்குது. அப்போ 6 into square root of 1024 வந்து 32. இது வந்து 192. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தேர்ட்டீன்த் ஒன் பார்க்கலாம். 13th ஒன்று calculate the area and height of an equilateral triangle whose perimeter is 60 centimeter. இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு வைக்கலாம். இது எல்லா சைடும் வந்து ஈக்குவலு, அப்போ ஏன்னு வைக்கலாம். அப்போ இது எல்லா சைடும் ஆட் பண்ணும்போது 3a. 3a வந்து பெரிமீட்ரு. பெரிமீட்ரு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்ரு. அப்போ 60 3a is equal to 60. அப்போ a is equal to 3 இந்த சைடு கொண்டு போனால் 60/3. அப்போ 20. a is equal to 20. 20 a is equal to 20. Okay, 20. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, லெங்த் ஆஃப் ஈச் சைடு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா. ஏரியாவுக்கு ஏரியா ஆஃப் equilateral triangle is 3/4. Square root of 3/4 into side square. அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 இன்ட்டு சைடு வந்து 20 ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 இன்ட்டு 20 ஸ்கொயர் வந்து 400. இது வந்து 100 டைம்ஸ் போகும். அப்போது 100 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து 1.73.
1.73 கண்டுபிடிச்சாச்சு. இனி 100 into 1.73 பண்ணும். அது மல்டிப்ளை பண்ணும்போது 173.20. 173.20 கிடைக்குது. 1732 போட்டா அப்படி 1732 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதான் வந்து ஏரியா. சரி, இனி ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து நமக்கு என்ன வேல்யூ வேணால் எடுக்கலாம். அதாவது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால எல்லா இது வந்து 20 சென்டிமீட்ரு. அப்போ ஏதாவது ஒரு சைடை வந்து பேஸாக எடுக்கலாம். அது 20. 1/2 இன்ட்டு 20 இன்ட்டு ஹைட் நமக்கு தெரியாது. ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்டு இது 220 10 டைம்ஸு. ஏரியா வந்து 173.2 is equal to 10h. 10h is equal to 173.2. இனி இது by 10 பண்ணும். h is equal to 173.2. அப்போ இந்த by 10, அப்போ இந்த டெசிமல் வந்து ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும். அப்போ 17.32. h is equal to 17.32 centimeter. ஃபோர்டீன்த் ஒன் பார்க்கலாம். 14th ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 degree. 90 degree and side AB is equal to x centimeter. AC is equal to x plus 5 centimeter. Area is equal to 150 centimeter square. ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து x சென்டிமீட்டர், ஹைட் வந்து x + 5 சென்டிமீட்டர். ஓகே, அப்போது 1/2 ஏரியா வந்து 150 is equal to 1/2 into base வந்து x into height வந்து x plus 5. இனி இந்த by 2 வந்து equal to சைடு கொண்டு போகலாம். அப்போ 150 into 2 வந்து 300 is equal to x into x plus 5 வந்து x square plus 5x. இந்த 300 இங்கே கொண்டு வரலாம். அப்போ 0 is equal to x square plus 5x minus 300. இனி நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இனி இதில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ 300 இங்கே 1. அப்போ 1 into 300 and 300. 300 கிடைக்கிறதுக்கு ஆட் பண்ணானா, ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணானா 5x வரணும். மல்டிப்ளை பண்ணானா 300 வரணும். எந்த ரெண்டு டிஜிட்ஸ் எடுக்கலாம்னா 20 into 15 வந்து 300. 20 minus 15 வந்து 5. அப்போ x square
plus 20x plus minus 15x minus 300. இனி குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணானா நமக்கு இதில் வந்து காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 20, இது வந்து காமன் ஃபேக்டர் வந்து மைனஸ் 15, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20. இனி இது ரெண்டு டேர்ம் ஈக்குவல், அப்போ ஒரு தடவை எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 20 into x minus 15. x plus 20 into x minus 15 இது வந்து equal to 0. அப்போ 0 ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி வருது. அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 0 கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு 0, எது ஃபேக்டர்னு தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈச் ஃபேக்டர் வெளியே எடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு மைனஸ் 20. இன்ட்டு இது ரெண்டாவது ஃபேக்டர்லேருந்து எக்ஸ் மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இனி பின்னே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 minus 20 plus 20 into 15 minus 15 equal to 0. சரி, இதில் வந்து நமக்கு கிடச்சது வந்து இதில் இருக்கிறது x is equal to minus 20, இதில் வந்து கிடச்சது வந்து x is equal to 15. அப்போ இதில் எது வேலிடாக இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூவாக எடுக்கணும். இதுதான் வேலிடாக இருக்குது. எதுக்குன்னா நம்ம லெங்க்த்து தான் இந்த ப்ராப்ளமில் கண்டுபிடிக்கிறது. அப்போ மைனஸ் வந்தானா லெங்க்த்தில் மைனஸ் வராது. அப்போது நம்ம 15 எடுக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. சரி, இனி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கிடச்சிருச்சு. இனி நமக்கு இந்த சைட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 15, அப்போ இது 15 ஆயிரும் பேஸு. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து 15 + 5 அப்போ 20. இது இனி பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தாகரஸ் தியரம் வந்து a² + b² is equal to c². c² வந்து ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயரு. இப்போ a² வந்து 15² எடுக்கலாம். 15² வந்து 160 இல்லை, 15² வந்து 225 + 20² வந்து 400, அப்போ 625 கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு c². இப்போ சியோட வேல்யூ வந்து √625, √625 வந்து 25. அப்போ பிசியோட லெங்த் வந்து 25. அப்போ இனி எல்லாத்தோட லெங்க்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 15 cm, ஏசி is equal to 20 cm, BC is equal to 25 cm. The final answer. 15. If the difference between the sides of a right triangle is 3 cm and its area is 54 cm², find its perimeter. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணானா 3 cm கிடைக்கிது.
அப்போது பேஸ் நம்ம இப்படி வைக்கலாம், 3x + 3, இது வந்து எக்ஸ்ன்னு வைக்கலாம். இப்படி இதை வச்சுட்டு இது 90 டிகிரின்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, 1/2 இன்ட்டு பேஸ் வந்து x + 3 இன்ட்டு h வந்து x இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து 54. இப்போ 54 இன்ட்டு 2 வந்து 54 இன்ட்டு 2 வந்து 108. 108 இஸ் ஈக்குவல் டு இது வந்து மல்டிப்ளை பண்ண x² + 3x. இது வந்து 180 ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகலாம். அப்போ x² + 3x + 108. அப்போ மல்டிப்ளை பண்ணான்னா இது ப்ளஸ் இல்லை மைனஸு, -108. சரி, இனி மல்டிப்ளை பண்ண -108 வரணும். ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணான்னா 3x வரணும். 108 வரத்துக்கு 12 இன்ட்டு 9 பண்ணலாம். 12 -9 ப்ளஸ் 3x. 12 இன்ட்டு -9 வந்து -108. அப்போ x² + 12x - 9x - 108. இது வந்து அடுத்தது குரூப் பண்ணலாம். இப்போ இதில் காமன் ஃபேக்டர் வந்து x + 12. இதில் வந்து காமன் ஃபேக்டர் வந்து -9. அப்போ x + 12. இப்போ இது ரெண்டு காமனு. அப்போ ஒரு தடவை எழுதலாம், x + 12 இன்ட்டு x - 9. இதில் வந்து இனி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட் சம்மில் செஞ்ச மாதிரியே தான். அப்போது இது வந்து x + 12 இது வந்து ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. x இஸ் ஈக்குவல் டு -12. இது மைனஸ் வர முடியாது, இதுக்குன்னா இது லென்த் வந்து மைனஸாக இருக்க முடியாது. சரி, இனி அடுத்தது வந்து x -9 இஸ் ஈக்குவல் டு 0. -9 இந்த சைட் போகும்போது x இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9, பாசிட்டிவாக இருக்கணும். சரி, இனி எக்ஸோட வேல்யூ 9. அப்போ இது வந்து 9, இது வந்து 9 + 3 12. இது இனி ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். இது 90 டிகிரி, இது ஆல்டிடியூடு, இது பேஸு. இனி ஹைபாட்னியூஸு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தாகரஸ் தியரம். ஓகே, a² + b² = c². இப்போ ஆல்டிடியூட் ஸ்கொயர் வந்து 9² 9² ப்ளஸ் பேஸ்² வந்து 12² இஸ் ஈக்குவல் டு c². 9² வந்து 81 ப்ளஸ் 12² வந்து 144 இஸ் ஈக்குவல் டு c². இப்போ இதை ஆட் பண்ணான்னா 225 கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு c². இனி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா √225.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வந்து 15 இஸ் ஈக்குவல் டு சி. நீ வேல்யூ ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. நீ என்ன எல்லாம் எழுதலாம். ஏயோட வேல்யூ வந்து ஏ அதாவது நம்ம மார்க் பண்ணலாம். ஏ பி சி ஓகே. பிசி ஏபி வந்து ஈக்குவல் டு 9, பிசி இஸ் ஈக்குவல் டு 12, இன்னும் சிஏ வந்து ஈக்குவல் டு 15. CA is equal to 15. It's the length of all the sides. இனி நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு sum of all sides 9 plus 12 plus 15. 9 plus 12 plus 15 is equal to perimeter. Nine plus 12 வந்து 21. 21 plus 15 வந்து 36. 36 is equal to centimeter is equal to perimeter.